பார்ப்போம். சோ அதுல எந்த அளவுக்கு தோல் நோயுடைய தாக்கம் இருக்கு, சொரியாசிஸ் எத்தனை வருஷமா இருக்கு, எக்ஸிமா எத்தனை வருடக்கணக்கா தொடர்ந்து அரிப்போட ரணங்களோட புண்களோட வாழ்றவங்க அதிகம்னு ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டாதான் இந்த மாதிரி ஒரு பத்தியம் இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடோடு இருந்தால்தான் தோல் நோயை குணப்படுத்த முடியும். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தோல் நோய் இருக்கும் போது அசைவ உணவோ குடிப்பழக்கமோ இருக்கக்கூடாது, கூடவே கூடாதுன்றது கூட தெரியறது இல்ல. சோ எங்கேயாவது ஒரு சென்டர்ல போய் ஹெர்பல் மெடிசனோ இல்ல இங்கிலீஷ் மெடிசனோ சாப்பிடுறது, கூடவே நான்வெஜ்ஜும் சாப்பிடுறது, கூடவே தோல் நோயும் தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி அதிகப்படுத்திக்கிறாங்க. சரி, இப்ப இந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட், அந்த இது வந்து ஃபுட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிமா ப்ராப்ளம். அதாவது ஃபுட்ல நிறைய பேருக்கு சொறி சிறங்கு மாதிரி வரும். சோ இந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய இந்த